வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியா? ஆமாப்பா, நான் இதை பற்றி கேட்கணுன்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றவங்க இருப்பாங்க. கிரிப்டோ கரன்சியா, அதை பற்றி எனக்கு எது தெரியாதே அப்படின்னு இருக்க மக்களும் இருப்பாங்க. கிரிப்டோ கரன்சி ஆமாங்க, நான் ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்கேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்ற மக்களும் இருப்பாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் நாகரிக வளர்ச்சியில் எப்படி வளர்ந்து வந்துருச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை அப்படின்ட்டு இருந்தது. பொன் பொருள், ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பொற்காசுகள் அப்படின்றத கொடுத்து பணத்தை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாகரிக வளர்ச்சியில் 5 பைசா 10 பைசா அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி பேப்பர் கரன்சி வந்திருந்தது. அதுக்கப்புறம் அதையான தாண்டி இன்றைக்கி ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இது எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைம்லேயே நமக்கு டிஜிட்டல் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி டிஜிட்டல் ஆப்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இதே நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. ஆமாப்பா அப்படின்னா என்ன, கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்னன்னு இருந்தவங்களும் இருந்திருப்பாங்க, அதை யூசேஜ் பண்ணிட்டு இருந்தவங்களும் இருந்திருப்பாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களும் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த கிரிப்டோ கரன்சியும். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் இந்த மாதிரி தான். தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க, தெரியாதவங்களும் இருக்கீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. பட் ஃப்யூச்சரில் இந்த கிரிப்டோ கரன்சி தான் வேர்ல்டே வந்து ஆளுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து வரும். ஓகே, கிரிப்டோ கரன்சி அப்படின்றது என்னென்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி, ஒரு டிஜிட்டல் அசெட். இந்த கிரிப்டோ கரன்சியை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது ஒரு கிரிப்டோகிராஃபி மூலிமா இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு கரன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற அல்காரிதம்ஸ், கோடிங்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக் வைஸ் இந்த கிரிப்டோகிராஃபி கிரியேட் ஆகிட்டு நமக்கு கிரிப்டோ கரன்சியாக வந்து வருது. இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜியோட நேம் பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்லா பெருசாகவே வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி சொல்கிறேன். கிரிப்டோ கரன்சி வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து உருவாக்கி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் சத்தோஷி நாகமோட்டோ அப்படின்றவர் கிரியேட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த காயினுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்காயின் 2009 இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப கிட்டத்தட்ட இந்தியன் மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பைசாலேருந்து 21 பைசாவுக்கு இருந்தது. அண்ட் இப்போ அந்த கிரிப்டோ கரன்சி அந்த பிட்காயினை கிட்டத்தட்ட வந்து ஒரு 8.5 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து ரேஸ் ஆயிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15-16 லட்ச ரூபாய்க்கு போச்சு. அகைன் இன்றைக்கி டவுன்ஃபால் ஆகிட்டு இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு 8.5 லட்ச ரூபாயில் வந்து அந்த கிரிப்டோ கரன்சி இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கிரிப்டோ கரன்சி எத்திரியம். எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி. இந்த எத்திரியம் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 ரூபாயிலேருந்து 28,000 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா பிட்காயினும் சரி இந்த எத்திரியம் காயினும் சரி மக்கள் இதை எதனால் வந்து இதோடைய விலை ஏறுது, எதுக்காக இந்த மக்கள் வந்து வாங்குறாங்க அப்படின்னா இதோடைய பாதுகாப்பு தன்மை. அதாவது நம்ம ஒரு பொருளை வந்து ஃபிசிக்கலாக வச்சுருக்கப்ப அதோடைய பாதுகாப்பை நம்ம எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றது தெரியாது. பட் இதுவே டிஜிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாதுகாப்பு தன்மை ரொம்ப செக்யூராக இருக்கும். அதை தாண்டி இன்றைக்கி நம்ம பேங்க்கில் மற்ற இடத்துல வந்து நம்ம டிஜிட்டலாக வச்சுருந்தாலுமே கூட அதுலேயும் பாதுகாப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பிளாக் செயின் அப்படின்ற டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதோட பாதுகாப்பு தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதனால தான் மக்கள் வந்து இதை போட்டு இந்த டிஜிட்டல் அசெட் மேலே வாங்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அவங்கவுங்க க்ரோத் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு ரைஸ் ஆகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாளைக்கு வேர்ல்டே வந்து கரன்சியாக மாறணும் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சியும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு தான் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஆந்திராவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய நிறுவனம்லாம் கூட இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களே நிறைய காயின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்றது என்னென்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற ஒரு கரன்சி. அண்ட் இப்போ இருக்கிற மக்கள் ஒரு சிலவங்க தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு சிலவங்க பயன்படுத்திட்டு இருப்பீங்க, ஒரு சிலவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. பட் டெஃபினட்டாக இந்த கிரிப்டோ கரன்சி தான் ஆஃப்டர் தட் எல்லாரும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம் அப்படின்றத சந்தேகமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.